வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, வேத பாடசாலையில் இன்று முதல் சங்கீத புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சங்கீத புத்தகத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் பழைய ஏற்பாட்டில் அடங்கியுள்ள 5 கவிதை புத்தகங்களின் 2வது புத்தகத்தை படிக்க இருக்கிறோம். அப்புத்தகத்தில் தேவனால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட சங்கீதங்கள் அடங்கியிருக்கிறது. அதாவது வேதாகமத்தில் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான புத்தகங்களாகிய சங்கீத புத்தகங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்று நம் ஆலயங்களில் பயன்படுத்தப்படும் பாடல் புத்தகங்களை நாம் கண்ணோக்கினால் அந்த பாடல் புத்தகங்களுக்கும் இந்த சங்கீத புத்தகங்களுக்கும் ஒற்றுமையை காண முடியும். அப்பாடல் புத்தகங்களில் சில இசைக்குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதேபோல் சங்கீதங்களிலும் முகவுரையாக சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதை காணலாம். உதாரணமாக 4ஆம் 5ஆம் சங்கீதங்களில் நெகினோத் நெகிலோத் என்ற வார்த்தைகளை காண முடியும். இவைகள் எபிரேய வார்த்தைகள். நெகிலோத் என்ற வார்த்தை காற்றினால் இசைக்கப்படும் இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதையும், நெகினோத் என்ற வார்த்தை நரம்பு இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. சங்கீதம் 6இன் முகவுரையில் குறிக்கப்பட்டுள்ள செமினித் என்ற வார்த்தையானது வருகின்ற வரிசையில் ஒரு பிடி குறைவாக இருக்க வேண்டும் என்று பொருள்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் இசைக்கருவிகள் எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதற்கான குறிப்புகளை கொண்டுள்ளது. இதுபோன்று சேலா என்ற வார்த்தையை சங்கீதங்களில் நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். சேலா என்பதன் அர்த்தம் நிறுத்தி சிந்தனை செய் என்பதாகும். ஒருவேளை சேலா என்ற வார்த்தை தற்காலத்து இசை முறையில் இடையில் வரும் நிறுத்தத்தை குறிக்கலாம். எனவே சங்கீத புத்தகத்தில் இது போன்ற வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது தற்காலத்தில் இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள் தங்களுக்கு முன்னால் வைத்திருக்கும் இசை புத்தகங்களில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் போன்றதாகவே கருத வேண்டும். இப்போது நாம் ஆலயங்களில் பாடும் பொழுது இப்படிப்பட்ட குறிப்புகளை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. நாம் பாடல் புத்தகங்களை பார்க்கும்போது என்ன வார்த்தைகளை பாடுகிறோம் என்பதை மாத்திரம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகமானது இன்று ஆலயங்களில் நாம் பாடும் பாடல் புத்தகங்கள் போன்ற பாடல்களே ஆகும். அதோடு சில இசை குறிப்புகளும் அடங்கியுள்ளது. சங்கீதங்களில் 3 குறிப்புகளை நாம் கவனிக்க வேண்டும். சில சமயங்களில் சங்கீதக்காரன் தேவனை பற்றி தேவனிடமே பேசிக்கொண்டிருப்பார். இப்படி தேவனை பற்றி தேவனிடமே பேசுவது தேவனை போற்றுவதும் ஆராதிப்பதும் ஆகும். சில சமயங்களில் அவர்கள் தேவனிடம் மனிதனை பற்றி பேசுவார்கள். இப்படி தேவனிடம் மனிதனை பற்றி பேசுவது ஜெபமாகும். சில சமயங்களில் சங்கீத ஆசிரியர் தேவனிடம் பேசுவதாகவே தெரியாது. அப்போது அவர்கள் மனிதனிடம் தேவனை பற்றி பேசுகிறார்கள். மனிதனிடம் தேவனை பற்றி பேசுவது பிரசங்கிப்பது ஆகும். ஒரு சங்கீதத்தை நாம் படிக்கும்போதோ இல்லையெனில் ஒரு பாடலை நாம் பாடும்போதோ 2 கேள்விகளை நாம் கேட்டே ஆக வேண்டும். சங்கீதம் அல்லது பாடலாக்கியோன் யாரிடம் பேசுகிறார், யாரை பற்றி பேசுகிறார் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். சில வேளைகளில் சங்கீதக்காரன் தேவனை புகழுகிறார், இல்லையெனில் துதிக்கிறார். ஏனெனில் அவர் தேவனை பற்றி தேவனிடமே பேசுகிறார். சில வேளைகளில் அவர் ஜெபிப்பவராக காணப்படுகிறார், ஏனெனில் அவர் தேவனிடம் மனிதனை பற்றி பேசுகிறார். சில வேளைகளில் அவர் பிரசங்கிக்கிறார், ஏனெனில் அவர் மனிதனிடம் தேவனை பற்றி பேசுகிறார். இப்படி யார் யாரிடம் யாரை பற்றி பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால் சங்கீதங்களின் ஆழமான கருத்துக்களை அறிந்து கொள்வது நமக்கு லகுவாக இருக்கும். நாம் சங்கீதங்களை வாசிக்கும் போது மேலே குறிப்பிட்ட குறிப்புகளை தவிர சில மைய கருத்துக்கள் அல்லது கோட்பாடுகளை நாம் காணலாம். அந்த வரிசையில் முதலிடம் பெறுவது பாக்கியவான் சங்கீதங்கள். பாக்கியவான் என்ற கருத்து அடங்கிய சங்கீதங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பது யார் என்ற கேள்வியை எழுப்புகிறது.
இந்த வரிசையில் சங்கீதம் 1, 23, 32, 128 மற்றும் பல சங்கீதங்கள் உள்ளன. பாக்கியவான் சங்கீதங்கள் பாக்கியவானின் ஆசீர்வாதங்கள் அல்லது பாக்கியங்கள் திடீரென்று வருவதல்ல, இல்லையெனில் ஆசீர்வாதங்கள் தற்செயலாய் கிடைப்பதும் அல்ல. அந்த ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுக்கு அடித்த அதிர்ஷ்டமும் அல்ல. பாக்கியவான் அவனது செயல்கள் மற்றும் தெரிந்தெடுப்புகளின் பலனாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இப்போதாவது, இல்லையெனில் சில நாட்கள் கழித்தாவது தன்னுடைய செயல்களுக்கான விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும். அவனுடைய நல்ல செயல்களுக்கு நன்மையையும் தீய செயல்களுக்கு தீமையையும் பெற்றே தீர வேண்டும். இதே காரியத்தை தான் பாக்கியவான்கள் சங்கீதமும் கூறுகிறது. எப்படி ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், எப்போது பாக்கியவான விளங்குகிறான்? ஒரு மனிதன் திடீரெனவோ அல்லது தற்செயலாகவோ அதிர்ஷ்டவசமாகவோ பாக்கியவானாக மாறுகிறதில்லை. அவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணம் அவனுடைய தெரிந்தெடுப்புகள். அவனுடைய தெரிந்தெடுப்புகளுக்கு காரணம் அவனுடைய தீர்மானங்கள். இதன் காரணமாகவே ஒருவன் பாக்கியவானாகிறான். இவை அனைத்தும் பாக்கியவான் சங்கீதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, ஒரு மனிதனின் மனநிலையை இல்லையெனில் அனுபவங்களை பிரதிபலிக்கும் சாதனங்களாக சங்கீதங்கள் அமைந்துள்ளன. அநேக சங்கீதங்கள் ஒரு மனிதனின் ஏதாவது ஒரு மனநிலையை சித்தரிப்பதாகவே அமைந்துள்ளன. உங்களுடைய மனநிலை எவ்விதமாக உள்ளது என்பது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் கூற முடியும், உங்களுடைய மனநிலை என்ன நிலையில் இருந்தாலும் அதே மனநிலையில் எழுதப்பட்ட சங்கீதங்களை நீங்கள் சங்கீத புத்தகத்தில் காணலாம் என்பது மாத்திரம் உறுதி. நாம் சோர்ந்து போயிருந்தால் அதே நிலையில் சோர்ந்து போன நிலையில் எழுதப்பட்ட சங்கீதங்களை காணலாம். அல்லது பல விதங்களில் நாம் நெருக்கப்பட்டு மன இறுக்கமான சூழ்நிலையில் இருப்போமேயானால் அதே நிலையில் நெருக்கப்பட்டு மன இறுக்கமான சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதங்களை காணலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நம் மனநிலைக்கு ஏற்ற மனநிலையுடைய சங்கீதங்களை நாம் எப்போதும் காணலாம். நம்முடைய மனநிலைக்கு ஒத்த மனநிலையுடைய சங்கீதங்களை படிக்கும்போது சங்கீதக்காரன் அதே மனநிலையில் என்ன செய்கிறார், அதாவது சோர்ந்து போயிருக்கும் போதோ அல்லது இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போதோ, வேறு எந்தவிதமான மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போதோ அவர் அதை குறித்து என்ன எண்ணுகிறார் என்ற கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும். சங்கீதக்காரனையே நமக்கு மாதிரியாக கொள்ளலாம். பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் எவ்விதமாக நடந்து கொள்கிறார் என்பதை கவனித்து நாமும் அவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலையை சார்ந்த சங்கீதங்களாக 3, 4, 34, 51 மற்றும் 55 சங்கீதங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தில் காணப்படுகிற மற்றொரு வரையறுக்கப்பட்ட கருப்பொருள் தேவனை நாம் எவ்விதம் ஆராதிக்க வேண்டும் என்பதாகும். இது சங்கீதக்காரன் தேவனிடம் தேவனை பற்றியே பேசுவதை குறிக்கிறது. நம்முடைய ஆலய ஆராதனைகளில் பயன்படுத்தப்படும் பாடல் புத்தகத்தை நாம் கவனிக்கும் போது இப்படி தேவனிடம் தேவனை பற்றியே பேசுகிற அநேக பாடல்கள் இடம்பெறுவதை பார்க்க முடியாது. ஆனால் தேவனிடம் மனிதனை பற்றி பேசுகிற பாடல்கள் அதிகமாக காணப்படும். அதுபோல பிரசங்கிக்கிற வண்ணமாக மனிதனிடம் தேவனை பற்றி பேசுகிற பாடல்களும் அநேகம் காணப்படும். ஆனால் சங்கீத புத்தகத்தில் தேவனிடம் தேவனை பற்றியே பேசுகின்ற அநேக சங்கீதங்கள் காணப்படுகின்றன. இந்த சங்கீதங்களில் சங்கீதக்காரன் தான் மட்டும் ஆராதிக்காமல் ஆராதனை என்றால் என்ன, நாம் எவ்வாறு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதையும் விளக்கமாக கூறுகிறார். ஆராதனை சங்கீதங்களை நாம் வாசிக்கும் போது இவைகளை எல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சங்கீதம் 8, 63, 100, 103, 107 ஆகிய சங்கீதங்கள் ஆராதனை சங்கீதங்களாகும். இப்படி நாம் பாக்கியவான்கள் சங்கீதங்களையும் மனநிலை சம்பந்தப்பட்ட சங்கீதங்களையும் ஆராதனை சங்கீதங்களையும் வாசிக்கும் போது சில சமயங்களில் சங்கீதக்காரன் ஜெபிப்பதையும் காணலாம். தங்களுடைய பகைவர்கள் மேல் ஆக்கினையை வருவிக்க வேண்டும் என்ற ஜெபங்களையும் நாம் அங்கே காண்கிறோம். நம்முடைய தியானத்திற்கு என்று எழுதப்பட்ட சங்கீதங்களின் மத்தியிலே சங்கீதக்காரன் தன் பகைவர்களை பற்றி பேசுவதை காணலாம். தேவன் தன் பகைவர்கள் அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்று அவர் வேண்டுதல் செய்கிறார். இதில் ஏதோ தவறு இருப்பதாக நாம் கருதலாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் சங்கீதத்திற்கு உகந்ததாக இல்லை என்று உணர்கிறோம்.
ஒன்றை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதக்காரன் இதை எழுதுகிறான் என்பதை உணர வேண்டும். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் எதிராளியை பகைப்பாயாக என்பதே அக்காலத்து நீதி போதனையாகும். தாவீது அழகான தியானத்திற்குரிய சங்கீதங்களை எழுதும்போது, உம்மை பகைக்கிறவர்களை முழு பகையாய் நான் பகையாதிருப்பேனோ? நான் அவர்களை முழு பகையாக பகைக்கிறேன். அவர்களை என் வாள் கொண்டு பூமியின் தூள் போல தூள் தூளாக்கி விடுவேன் என்கிறார். தாவீது தன் பகைவர்களை அழிப்பதற்கு தேவன் தமக்கு துணை நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி தங்கள் பகைவர்கள் மேல் ஆக்கினை வருவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ள சங்கீதங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அக்காலத்து சரித்திர குறிப்புகளை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். சங்கீதங்களில் காணப்படுகிற மற்றொரு மைய கருத்து மேசியாவை பற்றியதாகும். இவைகள் மேசியாவின் சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதக்காரன் அடிக்கடி ஒரு தீர்க்கதரிசி போல தன் சங்கீதங்களை எழுதுகிறார். சில சங்கீதங்கள், குறிப்பாக 16, 22, 82 ஆகிய சங்கீதங்கள் மேசியாவை பற்றிய சங்கீதங்களாகும். பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு நடுவே எழும்பி நின்று ஆவியின் நிறைவினால் பேசும்போது தாவீதை ஒரு தீர்க்கதரிசி என குறிப்பிடுகிறார். தாவீது தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் உயிர்த்தெழுதலை 16ஆம் சங்கீதத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்பதை பேதுரு கூறுகிறார். மற்றும் சில சங்கீதங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முதல் வருகை மற்றும் 2ஆம் வருகை திட்டவட்டமாக முன்னறிவிக்கப்பட்டிருப்பதை நமக்கு தெரிவிக்கிறது. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டபடி அநேக சங்கீதங்களுக்குரிய சூழ்நிலைகள் சாமுவேலின் 1ஆம் புத்தகம், 2ஆம் புத்தகம் மற்றும் நாளாகம புத்தகங்களில் எழுதியிருப்பதை காணலாம். இதற்கு காரணம், சங்கீத புத்தகங்களில் கிட்டத்தட்ட பாதியளவு சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் சரித்திரம் இந்த 3 புத்தகங்களிலும் எழுதப்பட்டுள்ளது. சில சங்கீதங்களில் தாவீது கூறியிருப்பவைகளும் அல்லது சங்கீதங்களில் முகவுரையாக கொடுக்கப்பட்டுள்ளவைகளும் அவர் எங்கு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற காரியங்களை அறிந்து கொள்ள ஏதுவாகிறது. தாவீதின் சரித்திரத்தை இந்த 3 புத்தகங்கள் மூலம் நாம் அறிந்து கொண்டால் அவர் எழுதிய சங்கீதங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கும் அவருடைய உள்ள குமுறல்களை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அதிகப்படியான இந்த சரித்திர குறிப்புகள் தாவீதின் சங்கீதங்களை நாம் சரியாக பொருள் கண்டு கொள்வதற்கும் இல்லையெனில் ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் ஏதுவாக அமைகிறது. 150 சங்கீதங்களில் 73 சங்கீதங்களை தாவீது எழுதியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசாப் 12 சங்கீதங்களையும் கோராவின் குமாரர் 11 சங்கீதங்களையும் எழுதியிருப்பதாக நாம் அறிகிறோம். வேத பண்டிதர்கள் எசேக்கியா 10 சங்கீதங்களையும் மோசே, எஸ்ரா, சாலமோன் ஆகியோர் ஒவ்வொரு சங்கீதங்களையும் எழுதுவதாக குறிப்பிடுகிறார்கள். பல சங்கீதங்களில் ஆக்கியோன் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இப்படி பெயர் குறிப்பிடப்படாத சங்கீதங்கள் தாவீதினால் இசைக்கென்று ஏற்படுத்தப்பட்டு லேவியர்களால் எழுதப்பட்டிருக்கலாம் அல்லது தாவீதாலேயே எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருத இடம் உண்டு. சங்கீத புத்தகத்தின் சில விதிமுறைகளுக்கு உட்பட்ட சங்கீதங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது, நாம் சங்கீதக்காரன் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பது போன்ற சங்கீதங்களை எடுத்துக்கொள்வோம். அநேக சங்கீதங்களில் சங்கீதக்காரன் மனிதனிடம் தேவனை பற்றி பேசுவதை அல்லது மனிதனுக்கு பிரசங்கிப்பதை நாம் காணலாம். வேதாகமத்தில் உள்ள 1189 அதிகாரங்களிலும் நமக்கு மிகவும் பிடித்தது 23ஆம் சங்கீதம் ஆகும். வேதாகமத்திலே மிக சிறந்த அதிகாரமாக இதை நாம் கருதலாம். சங்கீதம் 23 ஒரு பிரசங்க சங்கீதமே ஆகும். ஏனெனில் தாவீது யாரிடம் பேசுகிறார், யாரை பற்றி பேசுகிறார் என்பது நமக்கு தெரியும். தாவீது நம்மிடம் பேசுகிறார், நம்மிடம் தேவனை பற்றி பேசுகிறார். ஆகவே இது ஒரு பிரசங்க சங்கீதமாகும். ஒருவர் சங்கீதம் 23ஐ ஆட்டின் பேச்சு என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இங்கு ஆடு பேசுகிறது. மேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆடு வேலியோரமாக வந்து நின்று பேசுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அது என்ன பேசுகிறது? நான் உங்களுக்கு என்னுடைய மேய்ப்பனை பற்றி கூறட்டும். எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. ஆகவே நான் எதை பற்றியுமே கவலைப்படுவதில்லை. எனக்கு நல்ல புல்வெளிகள் உள்ள இடங்கள் உண்டு, அமர்ந்த தண்ணீர் உண்டு. என் பாத்திரம் எப்போதும் நிரம்பி வழிகிறது. நான் நடக்கும் பாதை சரியான பாதை. வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. இந்த வாழ்வின் எல்லை முடியும் போது நான் என் வாழ்வின் மேய்ப்பனோடு என்றும் வாழ்வேன்.
நான் கூறுவதெல்லாம் உண்மை, ஏனெனில் என் மேய்ப்பர் யார் என்பதை நான் அறிவேன். 23ஆம் சங்கீதம் பாக்கியவானின் சங்கீதமாகும். இந்த சங்கீதத்தில் தாவீது பாக்கியவானுக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறார். பாக்கியவானான தாவீதுக்கு ஒரு குறைவும் இல்லை. இந்த வாழ்க்கையில் நாம் எதை விரும்புகிறோம்? புல்லுள்ள இடங்கள் என்பது இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் குறிக்கிறது. தாவீது அவைகள் எனக்கு உண்டு என்று சொல்கிறார். அநேகருக்கு வாழ்க்கையில் புல்லுள்ள இடங்கள் இருக்கலாம், ஆனால் அது இடுக்கணும் துன்பங்களும் நிறைந்ததாக காணப்படலாம். ஆனால் தாவீது, என்னுடைய புல்லுள்ள இடங்களோடு எனக்கு அமர்ந்த தண்ணீரும் உண்டு, புல்லுள்ள இடங்களோடு எனக்கு சமாதானமும் உண்டு என்று கூறுகிறார். ஒரு சிலரே தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்று கூற முடிகிறது. 23ஆம் சங்கீதத்தில் தாவீது, நான் நடக்கிற பாதை சரியான பாதை, அது நீதியின் பாதை என்று திட்டமாக எனக்கு தெரியும், தம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று கூறுகிறார். இது எதை குறிக்கிறது? இது அவர் மகிழ்ச்சியாக இருப்பதை குறிக்கிறது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புகிறார்கள். சங்கீதம் 23இல் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனே மகிழ்ச்சியான மனிதன் என்று கூறுகிறார். இங்கு தாவீது ஒரு மகிழ்ச்சியான மனிதன். அவருடைய பாத்திரம் எப்பொழுதும் எந்த நேரமும் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவரை தொடர்கிறது. சங்கீதம் 23இல் ஆட்டின் குரல் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனை நோக்கி பாருங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணம் என்ன? அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நமக்கும் வேண்டுமா? அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரே காரணம் முதல் வாக்கியத்திலேயே கூறப்படுகிறது. அதுவே கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்பது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று மனப்பூர்வமாக சங்கீதக்காரன் சொல்லிக் கொண்டு இருக்கும் வரை அவருக்கு எந்த குறையும் இருக்காது. அவர் பசுமையான புல்வெளிகளில் மேய்க்கப்படுவார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்தப்படுவார். அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும், நீதியின் பாதைகளில் நடத்தப்படுவார். இவைகளெல்லாம் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், ஏனெனில் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். இதுவே அறைகூவலின் செய்தியாகும். ஆரம்ப வாக்கியமான கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்ற வார்த்தை 2 காரியங்களை குறிக்கிறது. அது தேவனை நாம் எவ்வனமாக அறிந்துள்ளோம் என்பதையும் நம்மை நாம் எவ்வனமாக அறிந்துள்ளோம் என்பதையும் குறிக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று நாம் கூறும்போது நான் ஒரு ஆடாக இருக்கிறேன் என்று பொருள்படுகிறது. பல வேளைகளில் பலர் தங்களை ஆட்டிற்கு ஒப்பிடுவதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஆடு வளர்ப்பதை பற்றியும் ஆட்டை பற்றியும் நன்றாக அறிந்திருந்தால் நீங்கள் ஒரு மனிதனை ஆட்டோடு ஒப்பிட மாட்டீர்கள் என்று கூறுவார்கள். சிலர், நான் ஆடு அல்ல, எனக்கு ஒரு மேய்ப்பனும் தேவையில்லை, தீர்க்கக்கூடாத பிரச்சனை எனக்கு ஒன்றுமே இல்லை என்றும் கூறுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கும்போது நாம் கூற வேண்டியதெல்லாம் உங்களுக்காக ஜெபிப்பேன் என்பது மட்டும்தான். 2 ஆண்டுகளுக்கு பின் அதே மனிதனை நாம் சந்திக்க நேர்ந்தால் அவர் வாழ்க்கையில் முதல் தடவையாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை நான் தீர்க்க முடியாதவனாக காணப்படுகிறேன் என்று கூறுவார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் கார்களை இயக்கும் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது. அப்போது ஒரு பெரிய கார் டீலர் ஏராளமான கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அவைகளை எவ்விதமாக வேறு இடத்திற்கு மாற்றுவது என்பது கூட எனக்கு தெரியவில்லை என்று ஒரு போதகரிடம் கூறினாராம். இதே மனிதன் சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஆடுமல்ல, எனக்கு ஒரு மேய்ப்பனும் தேவையில்லை என்று இதே போதகரிடம் கூறினாராம். நாம் தீர்க்கக்கூடாத எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிய அதே மனிதன் இப்போது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விழிக்கிறார். அப்பொழுது போதகர் அந்த மனிதனிடம், ஆடு போல் இப்போது தேவனிடம் மன்றாடு என்று கூறினாராம். தனக்கு ஒரு மேய்ப்பன் தேவை என்று கூறுவதற்கு அதுவே தருணம் என்று அவரிடம் கூறினாராம். சங்கீதம் 23 நமக்கு சொல்லிக் கொடுப்பதெல்லாம் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் அவருடைய ஆடாயிருக்கிறேன். ஆகவே சங்கீதம் 23 2 காரியங்களை நாம் அறிக்கையிட செய்கிறது. 1, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். 2, நாம் அவருடைய ஆடுகள். இதுவே நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணமாக அமைகிறது. கர்த்தர் என் மேய்ப்பர் என்று நாம் அறிக்கையிடும் போதெல்லாம் நமக்கு பசுமையான புல்வெளியுண்டு, அமர்ந்த தண்ணீர் உண்டு, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து தாவீது தேவனுக்கும்
நமக்கும் இடையே இருக்கிற இந்த உறவு எவ்விதமாக நிலைநாட்டப்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறார். இந்த மேய்ப்பன் ஆடு உறவே இந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக அமைகிறது என்று உணர்ந்து கொள்வோமானால் அந்த உறவை எவ்விதமாக நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டும். 2ஆம் வசனத்தில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறார் என்று கூறுகிறார். ஆடுகள் பராமரிக்கப்படுவதை நாம் அறிந்திருந்தால் எவ்விதமாக ஆடுகள் நடத்தப்படும் என்பதை தெரிந்திருக்க முடியும். ஒரு மேய்ப்பன் ஒரு கோலையும் ஒரு தடியையும் உடையவனாக இருக்கிறான். அந்த தடியை கொண்டு ஆட்டை பட்சிக்க வரும் மிருகங்களை விரட்டி ஆடுகளை காப்பாற்றுகிறான். அந்த கோலை ஆடுகளை வழிநடத்துவதற்கும் அவைகளை கீழ்ப்படுத்துவதற்குமாக பயன்படுத்துகிறான். அந்த கோலின் ஒரு முனை வளைக்கப்பட்டிருக்கும், அடுத்த முனை சற்று பெரிதாக இருக்கும். மேய்ப்பனானவன் அந்த வளைக்கப்பட்ட பகுதியை தன்னிடமிருந்து விலகிச் செல்லும் ஆடுகளை தன் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறான். ஆடுகள் மேல் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த விரும்பும்போது அடுத்த பகுதியை கொண்டு ஆடுகளின் தலையிலே லேசாக தட்டுகிறான். அவைகள் அப்படியே படுத்து விடுகின்றன. தேவன் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கும்போது நம்மை இதுபோன்று அமர பண்ண வேண்டியுள்ளது. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். யார் நம்முடைய மேய்ப்பன் என்பது அவர் நம்மை அமர பண்ணி அப்பா என்று அழைக்க வைக்கும்போது உணர முடியும். அப்போது நமக்கு புல்லுள்ள இடங்கள் உண்டு, அமர்ந்த தண்ணீர் உண்டு, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும் அனுபவமும் உண்டு. ஆனால் நாம் சில வேளைகளில் எழுந்து மேய்ப்பனைப் போல நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். அச்சமயங்களில் நாம் திரும்பவும் அவரிடம் கொண்டு போகப்பட வேண்டியுள்ளது. அவர் நம்மை எவ்விதம் திருப்பிக் கொள்கிறார்? கர்த்தர் நமது அனுபவங்களின் ஊடாக நம்மை திருப்பிக் கொள்கிறார். அவர் நம்மை திருப்பிக் கொள்வதற்காகவே அவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இவைகளையெல்லாம் அவர் தமது நாமத்து நிமித்தமே செய்கிறார் என்று தாவீது கூறுகிறார். சங்கீதம் 23 காணப்படும் செய்தியை நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் இன்றிலிருந்து என் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தது உண்டா? கர்த்தர் இந்த குறிப்பிட்ட நாளிலே என்னை அமர பண்ணினார் என்று கூற முடியுமா? நாம் கடந்த நாட்களில் கர்த்தரை நம் மேய்ப்பராக உணர்ந்தது உண்டா? அப்படி கூற முடியுமானால் அதுவே நம்முடைய ஆவிக்குரிய மீட்பின் நாள். புல்லுள்ள இடங்கள் காணப்பட்டது, அமர்ந்த தண்ணீர் இருந்தது, நம் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. ஒருவேளை அந்த பசுமையான இடங்கள் இப்போது காய்ந்து போன பூமியாக இருக்கக்கூடும். அமர்ந்த தண்ணீர் குழம்பிய குட்டையாக மாறியிருக்கக்கூடும். நிரம்பி வழிந்த நம் பாத்திரம் வெறுமையாய் இருக்கக்கூடும். நம் புல்லுள்ள இடங்கள் என்னவாயிற்று? அதுபோல் நம் அமர்ந்த தண்ணீர் நிரம்பிய பாத்திரம் இவைகளுக்கு என்ன நேர்ந்தது? அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனதற்கு காரணம் அமர்ந்திருந்த நாம் எழுந்து விட்டோம். நம் வாழ்க்கையின் சுக்கானை நாமே பிடித்து கொண்டோம். நாமே நமக்கு மேய்ப்பனாக மாறிவிட்டோம். இப்போது நமக்கு தேவையானதெல்லாம் மேய்ப்பன் ஆட்டின் உறவே ஆகும். நாம் மேய்ப்பனிடம் திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும். நாம் திருப்பப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம் ஆத்மாவை எவ்விதம் திருப்பிக் கொள்வார்? அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்தி நம் ஆத்மாவை திருப்பிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை அமைதியான தண்ணீரண்டை நடத்துகிறார். மேலும் அவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நடத்துதல் என்ற பதத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள எபிரேய பதம் ஊட்டுவது ஆகும். சில வேளைகளில் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தேற்ற பண்ணுவதற்காக நம்மை நீதியின் பாதையில் நடத்த 2 அல்லது 3 வருடங்கள் கூட ஆகிறது. ஆகவே கர்த்தர் நம்மை நீதியின் பாதைகளில் விரட்டுகிறார். அப்பொழுதுதான் அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்ற முடியும். இவைகள் நாம் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய தியான குறிப்புகள் ஆகும். இந்த மேய்ப்பனின் சங்கீதம் மரணத்தின் தத்துவத்தையும் எடுத்து எம்புகிறது. பலருக்கு எவ்விதமாக வாழ வேண்டும் என்று தெரியும், ஆனால் எவ்விதம் சாக வேண்டும் என்று தெரியாது. இந்த சங்கீதம் மரணத்தை பற்றிய தத்துவத்தை நமக்கு தெரிவிக்கிறது. மேய்ப்பன் நம் மரண நேரத்தில் நமக்குள் வர வேண்டியுள்ளது. ஏனெனில் நம்மில் எவரும் மரணம் வருவதை விரும்புவதில்லை. அவர் வந்து நம்மை மரணத்தில் அமரப்பண்ணி நித்திய காலமாக நமக்கென வைக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். பிரியமானவர்களே, சுவிட்சர்லாந்தில் ஒரு குடும்பத்தினர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மேய்ப்பர்கள். அவர்கள் 23ஆம் சங்கீதத்தை தங்கள் செல்ல மகனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அவன்
கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லும் போதெல்லாம் என் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது அவன் வலக்கை ஆட்காட்டி விரலை தன் இடக்கையால் பிடித்துக்கொள்வான். ஒரு நாள் அவர்கள் தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த போது குடும்பமாக பனிப்புயலில் சிக்கிக்கொண்டனர். அந்த சிறுவன் பனிப்புயலில் பெற்றோரை விட்டு பிரிக்கப்பட்டான். 2 நாள் கழித்து அச்சிறுவனின் உடல் பனியில் உறைந்து போய் கிடப்பதை கண்டார்கள். அவனை உற்று நோக்கிய போது அவன் தன் இடது கையை கொண்டு வலது கையின் ஆள்காட்டி விரலை கட்டியாக பிடித்திருப்பதை கண்டார்கள். அந்த பெற்றோருக்கு ஒன்று மட்டும் திட்டமாக தெரியும். அந்த சிறுவன் தன்னுடைய மெய்யான மேய்ப்பனை சந்திக்க சென்று விட்டான். இந்த சங்கீதத்தில் கற்றுக்கொண்டவைகளை நாம் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடுமா? இந்த சிறுவனைப் போல நாமும் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லக்கூடுமா? அன்பானவர்களே, முழு வேதாகமத்தையும் முறைப்படி கற்றுக்கொள்ள வேத பாடசாலை நிகழ்ச்சி உங்களுக்கு உதவுகிறது என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.